தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழர் அப்படிங்கிற உணர்வோட ஜாதிய உணர்வு தான் மேலோங்கி நிற்குது, அதான் முதன்மையாக நிற்குது அப்படிங்கிற உங்களுடைய கவலையாக பார்க்குறேன். ரஜினிகாந்த் வந்தால் இந்த ஜாதிய மதவாத சிந்தனைகளுக்கான ஒரு மாற்றம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது கலைஞர் தலைமையில் இருக்கும்போதும் திமுகவுள்ள சாதிய சிந்தனை இருக்க தான் செஞ்சுது. எம்ஜிஆர் தலைமையில் இருக்கும்போது அதிமுகவுலையும் சாதிவாதிகள் இருக்க தான் செஞ்சாங்க. ஜெயலலிதா தலைமையில் இருக்கும்போதும் அதிமுகவுள்ள சாதிவாதிகள் இருந்தாங்க. ஒரு கட்சிக்குள்ள சாதிவாதிகள் இருக்கிறது வேற, சாதியவாதிகளே கட்சியை உருவாக்கிக்கிட்டு மதவாதிகளே கட்சியை உருவாக்கிக்கிட்டு அவங்க அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது வேற. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த தலைவர்கள் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருந்தாங்க. அவங்க காலடியில் எல்லா சாதியவாதிகளும் கீழே விழுந்தான், காலடிக்குள்ள கட்டுப்பட்டு கிடந்தான். நான் பெரிய ஜாம்பவான்னு சொல்லிக்கிட்டவன், ஆண்ட பரம்பரை சொல்லிக்கிட்டவன் அத்தனை பேரும் வானத்தை நோக்கி மீசி முறுக்கணவங்க கூட ஜெயலலிதா காலடியில் விழுந்து கிடந்தான். அன்னைக்கு யாராலையும் சாதி பெருமை பேச முடியல, சாதி சண்டையை தூண்ட முடியல, அவங்கள தாண்டி ஒரு சாதி கலவரத்தை பெருசாக அவங்களால முன்னெடுக்க முடியல. ஏன்னா அதான் கரிஸ்மேட்டிக். எல்லா சாதிக்காரனும் பரமக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்து 11 பேர் செத்தாங்க. அது அரச வன்கொடுமை, அரச வன்கொடுமை. நான் சொல்றேன் அது ஸ்டேட் டெரரிசம். அது இல்ல, எத்தனையோ கலவரம் நடந்திருக்கு, எத்தனையோ கலவரம் நடந்திருக்கு இல்லன்னு சொல்ல. காங்கிரஸ் தலைவரோட நெஞ்சில ஈட்டி வச்சு குத்துனாங்களே, அதெல்லாம் கலவரம் கிடையாதா? வன்முறைகள் நடந்திருக்கு, நான் இல்லன்னு சொல்ல, ஒட்டுமொத்தமா அப்படியே இல்லை. ஆனா இந்த சாதியவாதிகளே வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க கரிஸ்மேட்டிக் லீடர், எல்லா சாதிக்காரனும் ஒன்னா போய் அந்த கட்சிக்குள்ள கிடந்தாங்க. வெவ்வேறு சாதி முரண்பாடுகள். நம்ம எல்லாம் ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்கிறோம், மத அடிப்படையில் வந்து வன்மம் பாராட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுக்காக இன்னொருத்தர் நீங்க வந்து ஆண்டு போங்க, எங்களுக்குலாம் ஒரே ப்ராப்ளமா இருக்கு, நீங்க வந்து அப்படி நாம சொல்லல. அப்படி நாம சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மக்கள் வந்து சினிமா கவர்ச்சியிலிருந்து இன்னும் மேலல, சாதி உணர்ச்சியிலிருந்து மேலல. இந்த ரெண்டும் தமிழ்நாட்டின் தீய சக்திகளா இருக்கு, தீங்குகளா இருக்கு. அதனால சினிமால இருந்தே முள்ளை முள்ளால் எடுக்கிற மாதிரி சினிமால இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினா இவன் பூரா அங்கதான் போவான், இப்படிதான் மாறப்போகுதுன்னு சொல்றேன். நானும் வந்து வாங்க தமிழ்நாட்டை ஆளுங்கன்னு நான் கூப்பிடல.